Hey guys, welcome to மணி அடிச்சா சோறு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்ன அப்படின்னா வெஜிடபிள் ஸ்டூ. இந்த வெஜிடபிள் ஸ்டூ ஒரு கேரளா பேஸ்டு ரெசிபி தான். நான் இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே யூஸ்வலா நம்ம ஊர்ல செய்யற ரெசிபி எல்லாம் இல்லாம மோஸ்ட்லி கர்நாடகா, ஆந்திரா இந்த ஸ்டைல்லையும் நம்ம யூஸ்வலா செய்யற ரெசிபி எல்லாம் டிஃபரெண்டா செய்யலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதுக்காக தான், ஏன்னா இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியுமா அப்படின்றது டவுட் தான். ஸோ எல்லாமே இதுக்கப்புறம் வரப்போற முக்காவாசி ரெசிபி டிஃபரெண்டான நான் ட்ரை பண்ண போறேன். அதுக்கான ரெசிபிஸ் தான் நான் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். ஏன்னா இந்த சாம்பாரா இருக்கட்டும், காரக்குழம்பு இருக்கட்டும், சட்னி, சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி எல்லார் வீட்லயும் செய்வாங்க. நிறைய பேர் வீட்டுல செய்யாத சில ரெசிபிஸ் தான் உங்களுக்கு எல்லாம் சொல்லி தரலான்னு இருக்கேன். இந்த வெஜிடபிள் ஸ்டூன்றது சிக்கன் ஸ்டூ, மட்டன் ஸ்டூ, வெஜிடபிள் ஸ்டூ நிறைய இருக்கு. இந்த இதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே மாறும். ஃபர்ஸ்ட் இப்போ நான் உங்களுக்கு வெஜிடபிள் ஸ்டூ சொல்லி தரேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்த்துலாம் வாங்க. ஒரு பெரிய வெங்காயம் ஃபைனா நறுக்குனது, கேரட் 1 கப், உருளைக்கிழங்கு 1 கப், அரை கப் பீன்ஸ், சின்ன துண்டு இஞ்சி, பச்சை மிளகாய் 3 நம்பர், கருவேப்பிலை ஒரு 2 கொத்து, மிளகு 1 ஸ்பூன், கெட்டியான தேங்காய் பால் 1 கப், தண்ணியான தேங்காய் பால் 1.5 கப். இப்ப ஸ்டவ் பத்த வச்சாச்சு. நான் இந்த வெஜிடபிள் ஸ்டூ செய்ய தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்றேன். 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். ஏன்னா வெஜிடபிள் ஸ்டூ இந்த கேரளா ரெசிபி எல்லாமே அந்த தேங்காய் எண்ணெயில செஞ்சாதான் நல்லா இருக்கும். ஸோ 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிடுறேன். இது லைட்டா தேங்காய் எண்ணெய் சூடாகும் போதே நம்ம ஃபைனா சாப் பண்ணி, இந்த இஞ்சி பாருங்க எப்படி கட் பண்ணி வச்சிருக்கேன் நீல வாக்குல. இதுக்கு ரொம்ப ஃபைனாலாம் கட் பண்ணாதீங்க. இஞ்சி போட்டு லைட்டா, உண்மையா தேங்காய் எண்ணெயில செய்யும் போது அது ஒரு ஃபிளேவர் செமையா கொடுக்குங்க. எப்படி நமக்கு கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் சொல்றோமோ அதே மாதிரிதான் தேங்காய் எண்ணெயும். தேங்காய் எண்ணெய் எப்பயுமே சரியான ஃபிளேவர் கொடுக்கும். அந்த சாப்பிடும் போதே அந்த ஃபிளேவர் தனியா தெரியும். இப்போ இது கூடவே நம்ம பாருங்க வெங்காயம் ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த வெங்காயம் கலர் மாறக்கூடாதுங்க. முக்கியமான விஷயம், இதுல எதுவுமே கலர் மாறக்கூடாது. இது லைட்டா அந்த ஒயிட் கலர் வரணும். அந்த டிரான்ஸ்லூசன்ட் கலர் சொல்லுவாங்க, நல்ல கண்ணாடி பக்குவம் சொல்லுவாங்க. அந்த பக்குவம் வந்த உடனே நம்ம அடுத்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே கூட போட்டுடலாம். இது கூடவே பச்சை மிளகாய், நம்ம 3 பச்சை மிளகாய் நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த 3 பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். இப்ப இதை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் லைட்டா இது அந்த கண்ணாடி பக்குவம் வந்த உடனே இது கூட நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம். இப்ப கருவேப்பிலை, இந்த கருவேப்பிலை சூப்பரான ஃபிளேவர் கொடுக்கும். இப்ப இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பாருங்க, இந்த அளவுக்கு கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம இது கூட எடுத்து வச்சிருக்க உருளைக்கிழங்கையும் கேரட்டும் பாத்தீங்கன்னா டைஸா போட்டிருக்கோம். கியூப்ஸா போட்டு அந்த டைஸா இங்க பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கோம். பீன்ஸை மட்டும் நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கோம். இது எல்லாம் போட்டு ஒரு சின்ன டாஸ் பண்ணிடுங்க. டாஸ் பண்ணிட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேகணும். ஒரு அரை வேக்காடு வந்த உடனே தேங்காய் பால் ஊற்றலாம். தண்ணியான தேங்காய் பால் ஊற்றணும். இப்போ பாருங்க, ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த அரை டம்ளர் தண்ணி ஊற்றி இதில் லைட்டா இதில் கொஞ்சம் லைட் ஆஃப் பாயில் ஆன உடனே நம்ம தண்ணியா வச்சிருக்க தேங்காய் பால் ஊற்றி அதில் தான் முழுசா வேகணும். இது பாருங்க, அவ்வளவுதான். இதுக்கு இந்த தேங்காய் பால் ஊத்துறதுக்கு முன்னாடியே இப்போ இதுக்கு தேவையான உப்பு நான் ஒரு 1.25 ஸ்பூன் உப்பு போடுறேன். நம்ம உப்பு வேணும்னா பார்த்துட்டு போட்டுக்கலாம். இது ஆப்பத்துக்கு, இடியாப்பத்துக்கு, இட்லிக்கு, நல்லா நீர் தோசைக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். சூப்பரான ரெசிபி. மார்னிங் டிஃபனுக்கு இது காலைல செஞ்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் மதியானம் ஒரு நெய் சோறு வச்சு சாப்பிட்டோம்னா, நெய் சோறும் ஒரு தால்ச்சா வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும். இப்ப பாருங்க, இந்த ஊத்தின தண்ணி கொதிக்குது. இப்போ பாருங்க, தண்ணியான தேங்காய் பால் சொன்னல, ஃபர்ஸ்ட் எப்பயுமே தண்ணியான தேங்காய் பால் தான் ஊத்தணும். கட்டியான தேங்காய் பால் ஊத்தக்கூடாது. ஏன்னா இதுல வெந்த உடனே தான் கட்டியான தேங்காய் பால் ஊத்தணும். இல்லைன்னா இந்த தேங்காய் பால் திரிஞ்சிடும், அங்க திரியாயிடும். நம்ம பால் கெட்டு போனா எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான். ஸோ இப்போ இதுலயே இது முழுசா வேகணும். வெந்த உடனே அதுக்கு அடுத்து பார்க்கலாம் வாங்க. இப்ப பாருங்க, நல்லா வெந்துச்சு. இதை பாருங்க, கேரட்லாம் நல்லா வெந்துச்சு. கேரட்டு இது பாருங்க நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை அடுப்பை சிம்ல வச்சுட்டு கெட்டியான தேங்காய் பால் இருக்குல்ல, இப்போதான் இதை ஊத்துறோம். பாருங்க, இதை ஊத்தி ரொம்ப கொதிக்க கூடாது.
லைட்டா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. மிக்ஸ் கொடுத்து லைட்டா இது பண்ணட்டும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நான் ஆப்ஷனல் தான், இது கம்ப்ளீட்டா ஆப்ஷனல். உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன, உங்களுக்கு வேணும்னா ஒரு உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி இதுல போட்டுக்கலாம். நான் வந்து கேஷ்யூ பேஸ்ட் ஒரு 10 முந்திரி வந்து சுத்தனில ஊற வச்சு அரைச்சு வச்சிருக்கேன். இந்த கேஷ்யூ பேஸ்ட்டை ஊத்திக்கிறேன். இது எதுனா அந்த கிரேவிக்கு ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும், நல்லா க்ரீமியா ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும், நல்லா இருக்கும். சாப்பிடும்போது அந்த ஒரு ஃப்ளேவர் இருக்கும், ஒரு ஸ்ட்ராங் ஃப்ளேவர். அது ரொம்ப 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 நல்லா இருக்கும். அதுதான். இப்போ இது போட்டாச்சு. தேங்காய் பால் ஊற்றி ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது. உடனே நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகுத்தூள் அவ்வளோதான் ஆஃப் பண்ணியாச்சு. மிளகுத்தூள் முடிஞ்ச அளவுக்கு மிளகு வந்து இடிச்சு போட்டிங்கன்னா இன்னும் வந்து அந்த கலர் சேஞ்ச் ஆகாது. அவ்வளவுதாங்க, நம்மளோட வெஜிடபிள் ஸ்டூ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா சுட சுட தோசை சுட்டு இல்லை இட்லி சுட்டு வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதை நான் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்கு சொல்கிறேன் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு தாளிக்கிற கடாயில். இதில் பாருங்க ஒரு சின்ன துண்டு பட்டை பாருங்க, இவ்வளவுதான் போட்டிருக்கேன். 2 ஏலக்காய், கிராம்பு, கொஞ்சோண்டு கிராம்பு போடணும். இது எல்லாமே கிராம்பு வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். பாருங்க, இது கொஞ்சம் நல்லா கலர் லைட்டா சேஞ்ச் ஆனவுடனே இது அப்படியே வந்து அந்த வெஜிடபிள் ஸ்டூல ஊத்திடலாம். இதை இனிஷியலாவும் போடலாம், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம எண்ணெய் ஊற்றும் போதும் போடலாம், இப்பயும் போடலாம். நான் ஏன் அப்போ போடலைன்னா, நிறைய பேருக்கு ரொம்ப வந்து அந்த ஃப்ளேவர் ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா பிடிக்காது. ஸோ எனக்குமே இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக ஃப்ளேவர் இருக்கும்போது அது அந்த அளவுக்கு பிடிக்காது. அதனால தான் நான் கடைசியாக இதை தாளிச்சு இதில் போடும்போது அந்த ஃப்ளேவர் இருக்கும், ஆனால் ரொம்ப டாமினேட் பண்ணாது. அதனால தான் இப்போ போட்டிருக்கேன். ஸோ இப்போ வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். வெஜிடபிள் ஸ்டூ ரெடி ஆயிடுச்சு. இதை பாருங்க, தோசையும் சுட்டாச்சு. இப்போ வழக்கம் போல அம்மா டேஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க. டேஸ்ட் பண்ணி சொல்லுமா எப்படி இருக்குன்ட்டு. நிஜமாவே ரொம்ப சூப்பரா இருக்கு. எனக்கு அந்த ஸ்பைசிலாம் எனக்கு ரொம்ப அவ்வளோ பிடிக்காது, ஆனால் இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. தேங்காய் எண்ணெய் வாசனை நல்லா அப்படியே வாயுலே நிற்கிற டேஸ்ட் வாயிலே இருக்குது. உண்மையாகவே நீங்கள் செஞ்சு பாருங்கள். வங்கி பார்த்தும் சூப்பராக இருந்தது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இது ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நான் டேஸ்ட் பண்ணி சொல்லிடுறேன் வாங்க. நல்லா வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு சூப்பராக இருக்கு. செமையாக இருக்கு. கேரளா ஸ்டைலில் சொன்னா அடிப்பொலியாயிட்டு உண்டு. கேரளா ஸ்டைலில் அடிப்பொலியாயிட்டு உண்டு. உண்மையா இதுக்கு கூட ஆப்பம் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுங்க, சரியான காம்பினேஷனுங்க. ஒரு ஆப்பம் இந்த வெஜ்ஜி ஸ்டூ சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. நான் போய் கண்டினியூ பண்ணுறேன். நீங்களும் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம மணி அடிச்சா சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை காய்ஸ். பாய்.